இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தலைப்பு ஜெபம். ஜெபத்தினாலே தங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட, உயர்வை பெற்றுக்கொண்ட அநேக மனிதர்களை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். ஜெபத்தினாலே அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்ட தற்கால மனிதர்களையும் நாம் பார்க்க முடியும். ஜெபம் இல்லையேல் ஜெயம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையிலே ஜெயம் வேண்டுமானால், நான் வெற்றி பெற வேண்டுமானால் எனக்கு என்ன அவசியம்? ஜெபம் அவசியம். ஜெபம் என்றாலே நம்ம வேதாகமத்தில் யார் ஞாபகத்துக்கு வருவா? அன்னாள் ஜெபித்ததுனால அநேக நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்த அன்னாள் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொண்டாள். நினிவே ஜனங்கள் ஜெபித்ததினாலே, உபவாசம் இருந்து தங்களை தாழ்த்தினதினாலே மிகப்பெரிய பேரழிவில் இருந்து பாதுகாக்கப்பட்டார்கள். எசேக்கியா ராஜா ஆண்டவரிடத்திலே ஜெபித்த பொழுது அவருடைய ஆயுசு நாட்களிலே 15 வருடத்தை கூட்டி பெற்றுக்கொண்டார். இப்படி அநேக காரியங்களை நாம் சொல்ல முடியும். இந்த நாளிலும் ஒரு நபரை குறித்து, அவருடைய ஜெபத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த பைபிள்ல எனக்கு மிக பிடிச்ச ஒரு ஜெபம் அப்படின்னு சொன்னா இந்த மனிதனுடைய ஜெபம் தான். வேதாகமத்தில் அநேக நபர்களை நாம் பார்க்க முடியும். ஒவ்வொரு நோக்கத்திற்காக, ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒவ்வொரு மனிதர்களை குறித்தும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். உதாரணத்துக்கு ஆதியாகம புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், ஆதியாகம புஸ்தகம் என்பது சுமார் 2000 வருடம் காலங்கள் கொண்ட ஒரு புஸ்தகம். இந்த 2000 வருட காலங்கள் அடக்கிய இந்த புஸ்தகத்தில் எல்லாருடைய நிகழ்வும் எழுதப்பட்டிருக்குமா அப்படின்னு சொன்னா இல்ல. எல்லாருடைய பெயரும் எழுதப்பட்டிருக்குமான்னு சொன்னா இல்ல. யாரு முக்கியமானவங்களோ அவங்க பெயர் மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கும். இப்ப உதாரணத்துக்கு நம்முடைய இந்திய தேசத்தை எடுத்துக்கொள்வோம். உலகத்துல எந்த ஒரு வரலாறை நீங்க எடுத்தாலும் வரலாறுல ஒருத்தர் பேர் இடம் பெறணும் அப்படின்னா அவர் ஏதாவது சாதனைகள் புரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா அவர் ஒரு ராஜாவா இருக்கணும், இல்லைன்னா ராஜாவுடைய பிள்ளையா இருக்கணும். இப்படி ஏதாவது ஒரு அந்தஸ்து இருந்தாதான் அவர்களுக்கென்று ஒரு இடம் இந்த வரலாறுல கொடுக்கப்படும். இந்த நபரை குறித்து நம்ம பார்க்கிறோம். இவருக்கு எந்த ஒரு பின்புலமும் இல்லை, எந்த ஒரு அடையாளமும் இல்லை. இன்னும் சொல்லணும்னு சொன்னா இவர் எந்த கோத்திரத்தான் என்று கூட வேதம் தெளிவாய் சொல்லவில்லை. ஆனால் இவருடைய ஜெபம் மிகவும் ஆழமான ஒரு ஜெபம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். இந்த 2 வசனங்களில் மட்டும்தான் இவரை குறித்து பார்க்க முடியும். வேறு எங்கேயும் இவரை குறித்து பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு ஒரு மிக குறுகிய வரலாறு கொண்ட ஒருவர் தான் யாரு? இந்த மனிதர். வேற எங்கேயுமே இவரை குறித்து நம்ம பார்க்க முடியாது. இவருடைய தகப்பனார் யார் என்று தெரியாது. இவர் எந்த கோத்திரம், எந்த வகுப்பை சார்ந்தவர், எந்த பிரிவை சார்ந்தவர், எந்த ஒரு குறிப்புமே இங்க கொடுக்கப்படல. இப்ப ஆபிரகாமை வேதாகமத்தில் எதற்காக எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, விசுவாசிகளின் தகப்பன், இஸ்ரவேல் என்ற ஒரு மிகப்பெரிய சந்ததி உருவாவதற்கு காரணமா இருந்தவர் ஆபிரகாம். அதனாலதான் ஆபிரகாமை குறித்து வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. மோசேயை குறித்து எதற்காக எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, எகிப்திலே அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு அழைத்து சென்றவர் மோசே. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கும், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும். ஆனால் இந்த மனிதனை குறித்து பாருங்க, இவர் என்ன சாகசம் செஞ்சாரு, எந்த காரியத்துல வெற்றி அடைஞ்சாரு, இவர் ராஜாவா இல்ல ராஜாவுடைய பிள்ளையா, எந்த ஒரு பின்னணியுமே இவருக்கு இல்லை. ஆனால் இவருடைய பெயர் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் ஏதோ ஒரு நோக்கத்திற்காகத்தான் இந்த நபரை குறித்து வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அங்கே ஒரு தாய் வருகிறாள். அந்த தாய் கர்ப்பவதியாக இருக்கிறாள். கர்ப்பவதியாக இருந்த ஒரு தாய் ஒரு அழகான ஆண் குமாரனை பெற்றெடுக்கிறாள். அந்த தாய்க்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல. இன்னைக்கு உலகத்துல ஒரு குழந்தை பிறந்துட்டாலே சந்தோஷப்படுகிற அநேகரை பார்க்கிறோம். இதுல ஆண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு இருக்க சந்தோஷத்துக்கு இன்னைக்கு அளவு இல்லை. எனக்கு ஒரு வாரிசு பிறந்துட்டான், என் வீட்டில் ஒரு சிங்கக்குட்டி பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி கொண்டாடக்கூடிய உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே போல ஒரு தாய் கருத்தரிக்கிறாள். ஒரு தாய் கருத்தரிக்கும் பொழுது அந்த பிரசவ நேரத்துல மிக கொடுமையான வேதனையை அனுபவிப்பார்களாம். அந்த வேதனையை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். என்னால் அதை வார்த்தையால் என்ன செய்ய முடியாது, விவரிக்க முடியாது. எவ்வளவு வேதனைகள் இருந்தாலும், எவ்வளவு பாடுகள் இருந்தாலும், எல்லாவற்றையும் அனுபவித்த அந்த தாய்
அந்த குழந்தைய கண்ணில் பார்த்தவொன்னே என்ன செய்வாங்களாம்? எல்லா கஷ்டத்தையும் மறந்து சந்தோஷப்படுவார்களாம். இயேசுவானவர் சொல்லுகிறார், யோவான் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இங்கே இயேசுவானவர் சொல்லுகிறார், ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். அந்த பிரசவ வேதனை அப்படின்றது அவ்வளவு கொடுமையான ஒரு வேதனை. எல்லாவற்றையும் தாண்டி அவர் சொல்லுகிறார், பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்று சந்தோஷத்தினாலே அப்புறம் அந்த துக்கத்தை நினையாமல் இருக்கிறாள் என்று சொல்லி இயேசுவானவர் சொல்லுகிறாள். எவ்வளவு பெரிய வேதனைகள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும், குழந்தை கையில கிடைச்சோன்னே அந்த தாய் என்ன செய்வாங்க? சந்தோஷப்படுவார்கள். ஆனால் இங்கே வாசிக்கிறோம், 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு தாய் இருக்கிறாள். அந்த தாய் ஒரு குமாரனை பெறுகிறாள். பெற்றெடுத்த பின்பும் அந்த தாய்க்குள்ளாக இருந்த துக்கம் அதிகரிக்கிறது, வேதனை அதிகரிக்கிறது. அந்த துக்கத்தின் விளைவாக தன்னுடைய மகனுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறாள். இவனுடைய பெயர் என்னது? துக்கம். பாருங்க, எவ்வளவு வேதனை அடைந்திருப்பாள் அந்த ஒரு பெண். குழந்தை பிறந்துருச்சு, அது ஆண் குழந்தைன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப சந்தோஷப்பட வேண்டிய பெண் பார்த்து சொல்றாங்க, இவன் பெயர் துக்கம். யாபேஸ் என்று சொன்னால் அதற்கு தமிழாக்கம் என்னது? துக்கம். துக்கத்தின் மகன் என்று தன்னுடைய மகனுக்கு பெயர் வைக்கிறாள். அநேக ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எதற்காக இந்த பெண் துக்கத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, பொதுவாகவே உலகத்தின் வரலாறு படி ஆண்கள் பெயர் தான் முதல்ல எழுதப்பட்டிருக்கும். இப்ப உதாரணத்துக்கு சாராளின் குமாரன் ஈசாக்கு என்று சொல்லுவதை காட்டிலும் ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்குன்னு சொல்றது தான் அதிகம். உண்மையிலேயே பெற்றெடுத்தது யாரு? சாராள். ஆனா யாருடைய குமாரன் என்று சொல்லுகிறோம்? ஆபிரகாம். ஆபிரகாம் பேர் தான் வரும். இது உலக வரலாறும் சரி, பைபிள் வரலாறிலும் சரி. ஆனால் இங்கே பாருங்க, அந்த தகப்பனாரை குறித்து எந்த ஒரு அடையாளமும் இல்லை. ஒரு தகப்பனார் இருந்தார், அவருக்கு ஒரு குமாரன் பிறந்தார், எந்த ஒரு அடையாளமும் இல்லை. அங்க என்ன வாசிக்கிறோம்? அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். முதல் காரியம், கணவன் இருக்கிறானான்னு தெரியல. சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை கணவன் மரித்திருக்கலாம், இல்லை என்று சொன்னால் இந்த தாயை விட்டு பிரிந்து சென்றிருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அதனாலதான் வேதனையில அந்த பெண் வைக்கிறாங்க, இவன் துக்கம், இவன் துக்கத்தின் மகன் என்று சொல்லி பெயர் வைக்கிறார்கள். பொதுவாகவே ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா யார் பெயர் வைப்பா? தகப்பனார் தான் பேர் வைப்பார். பைபிளையுமே ஈசாக்குக்கு ஆபிரகாம் தான் பேர் வைக்கிறார். ஆனா இங்க பாருங்க, தன் மகனுக்கு யார் பேர் வைக்கிறா? தாய் தான் பேர் வைக்கிறாங்க. அந்த அளவிற்கு கணவன் இல்லாத, ஒருவேளை இப்பதான் கணவன் மரித்து போயிருக்கலாம், இல்லைன்னா இப்பதான் கணவன் என்ன செஞ்சிருக்கலாம்? மனைவியை விட்டு பிரிந்து சென்றிருக்கலாம். அந்த ஒரு துக்கத்துல தான் இந்த பெண் வைக்கிறாங்க, இவன் துக்கத்தின் மகன் என்று சொல்லி பெயர் வைக்கிறார்கள். இந்த யாபேஸ் வளர்ந்து பெரிய ஆள் ஆகிறாரு. இவருக்கு ஒரு ஆசை இருந்தது, எல்லாருமே என்ன துக்கத்தின் மகன்னு கூப்பிடுறாங்க, எல்லாருமே என்ன துக்கம்னு சொல்றாங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை இனிமே துக்கமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் முடிவு எடுக்கிறார். தன்னுடைய நிலையை அவர் உணர்ந்து பார்க்கிறார். ஆண்டவரே, எல்லாரும் என்ன துக்கம்னு சொல்றாங்களே, நான் பிறந்ததே ஒரு சாபம்னு சொல்றாங்களே, இனி என் வாழ்க்கை இப்படி இருக்கக்கூடாது, என் வாழ்க்கையில ஒரு மேன்மை வரணும், என் வாழ்க்கையில ஒரு உயர்வு வரணும்னு சொல்லி அவர் முடிவு எடுக்கிறார். இந்த யாபேஸ் எந்த கோத்திரத்தை சார்ந்தவன் என்றால், இந்த 9ஆம் வசனத்துக்கு மேல இருக்க வசனங்கள்லாம் பார்க்கும் பொழுது இந்த யாபேஸ் ஒருவேளை யூதா கோத்திரத்தை சார்ந்தவராக இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். இந்த யாபேஸ் பிறந்த பொழுது இந்த யூதா கோத்திரத்தில் வாழ்ந்த ஜனங்கள் எல்லோருமே அக்கிரமங்களை செய்து கொண்டிருந்தார்கள், பாவம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயே இந்த யாபேஸ் வளர்க்கப்படுகிறார். இந்த தாயானவள் துக்கமாய் இவனை பெற்றெடுத்தாலும் கடவுளுக்கு பிரியமாய் அந்த யாபேஸை வளர்க்கிறாள். அந்த யாபேஸ் ஒரு முடிவு எடுக்கிறாரு, நான் யார்கிட்ட போக போறேன்? என்னை படைத்த தேவனிடத்திலே போக போறேன் என்று சொல்லி 10ஆம் வசனத்துல வாசிக்கிற முதல் பகுதியில, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. பாருங்க, அவர் வேற எங்கேயும் போகல. ஆண்டவரே, எல்லாரும் என்ன துக்கம்னு சொல்றாங்க, எல்லாருமே நான் பிறந்ததே ஒரு சாபம்னு சொல்றாங்க, இந்த சாபத்தை நீர் மாற்றி போடும், இந்த துக்கத்தை மாற்றி போடும் என்று சொல்லி இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவர் ஜெபிக்கிறார்.
யாபேசுடைய ஜெபத்துல ஒரு மிக ஆழமான ஒரு 4 காரியங்களை இவர் பதிவு பண்ணுகிறார். முதல்ல அவர் சொல்றாரு, ஆண்டவரே எல்லாரும் என்ன சாபம்னு சொல்றாங்க, ஆண்டவரே எல்லாரும் என்ன துக்கம்னு சொல்றாங்க, நீர் என்னை ஆசீர்வதியும். முதல்ல அவரோட ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்குது? ஆண்டவரே தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வதிங்க, எனக்கு துக்கம்ன்ற இந்த பேர் மாறணும், நான் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறார். பாருங்க, அதே போல இந்த யாபேஸ் ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ளுகிறார். அதே போல யாக்கோபு என்கிற மனிதர் இரவு முழுவதும் ஆண்டவரோடு போராடுகிறார். எதற்காக? ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். எத்தனாயிருந்த யாக்கோபு போராடி வெற்றி பெற்றவன் என்று பெயர் பெறுகிற இஸ்ரவேலாக மாற்றப்படுகிறார். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். யாபேசின் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். யாபேசை போல யாக்கோபை போல நாமும் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். யாபேஸ் முதல்ல என்ன சொல்றாரு? தேவரீர் நீர் என்னை ஆசீர்வதியும். அடுத்து அவர் சொல்றாரு பாருங்க, என் எல்லையை பெரிதாக்கும். ஆண்டவரே என்னுடைய தரிசனத்தை பெரிதாக்கும், என்னுடைய எல்லையை பெரிதாக்கும், என்னுடைய ஊழிய வாஞ்சையை பெரிதாக்கும். இவருடைய ஜெபம் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இல்ல. ஆண்டவரே இதை விட்டு நான் என்ன செய்யணும்? வெளியே வரணும். எனக்கு ஒரு எல்லை பரப்பை கொடுங்க, எனக்கு மிகப்பெரிய நிலப்பரப்பை கொடுங்க, எனக்கு செல்வத்தை கொடுங்க, பொருளாதாரத்தில் ஆசீர்வாதத்தை கொடுங்கள் என்று சொல்லி ஜெபிக்கிறார். யோசுவா மூலமாக ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு இடம் கொடுக்கப்படுகிறது, ஒவ்வொரு நிலப்பரப்பு கொடுக்கப்படுகிறது. அதே போல இந்த யாபேசின் வம்சத்திற்கும் ஒரு சிறிய இடம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா இவர் சொல்றார், ஆண்டவரே இந்த சின்ன வட்டத்துக்குள்ள என்னால வாழ முடியாது, எனக்கு எல்லையை பெரிதாக்கும், எனக்கு ஆசீர்வாதத்தை கொடும், நான் செழிப்பா வாழணும், நான் ஆசீர்வாதமா வாழணும், இந்த சின்ன வட்டத்துக்குள்ள என்னால வாழ முடியாதுன்னு சொல்லி அவருடைய ஆசீர்வாதத்திற்காக அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே என் எல்லையை பெரிதாக்கும். அது நடக்குமா என்னன்னு அவருக்கு தெரியாது. ஆனா பார்க்கிறோம், பின் நாட்கள்ல சரித்திரத்தின்படி சொல்றாங்க, கானானியரோடு இவர் யுத்தம் செய்கிறார், யுத்தத்தில் வெற்றி பெறுகிறார், மிகப்பெரிய எல்லை பரப்பை இவர் கைப்பற்றுகிறார். இந்த யாபேசின் எல்லையை தேவன் விரிவாக்கினார். நாமும் கூட யாபேசை போல ஆண்டவரே என்னுடைய தரிசனத்தை பெரியதாக்கும், என்னுடைய குறிக்கோளை விரிவாக்கும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய எல்லைகளையும் ஆண்டவர் விரிவுபடுத்துவதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அடுத்தபடியாக இந்த யாபேஸ் ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? உமது கரம் என்னோடு இருப்பதாக. ஆண்டவரே உம்முடைய கரத்தினாலே நீர் என்னை பாதுகாத்து கொள்ளும், உம்முடைய கரத்தினாலே என்னை ஏந்தி கொள்ளும். இந்த அனித்தியமான உலகத்துல, இந்த பாவம் நிறைந்த உலகத்துல நான் பாவத்திலே விழுந்து விடாதபடிக்கு என்னை பாதுகாத்து கொள்ளும், என்னுடைய ஜீவனை பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். இந்த ஜெபம் நாமும் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம். விஞ்ஞான உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பாவமான உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாருக்கு எப்ப என்ன நடக்கும்னு தெரியாது. அப்படிப்பட்ட பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் பாதுகாப்பிற்காக ஜெபிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இன்னைக்கு நான் ஒரு இடத்துக்கு போறேன் அப்படின்னா பாதுகாப்பா திரும்பி வருவனான்னு தெரியல. இன்னைக்கு எத்தனையோ விபத்துக்களை கேள்விப்படுகிறோம், எத்தனையோ ஆபத்துக்களை கேள்விப்படுகிறோம். ஆண்டவர் என்னை இம்மட்டுமாய் பாதுகாத்திருக்கிறார், அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவர் இனிமேலும் என்னை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் நான் ஜெபத்திலே உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். பாருங்க, இன்னைக்கு மரணம் யாருக்கு எப்படி வரும்னு தெரியல. நீங்க நியூஸ்ல பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். சமீப நாட்களுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் நான் பார்த்தேன். எத்தனையோ விபத்துக்களை நம்ம கேள்விப்படுகிறோம். இது கொஞ்சம் சற்று வித்தியாசமா இருந்தது. ஒரு தகப்பனாரும் ஒரு மகனும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, நைட் நேரத்துல வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்யறாங்க? வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. எதுல படுத்து தூங்குறாங்க அப்படின்னா, இரும்பு கட்டில்ல படுத்து தூங்குறாங்க. உங்க வீட்டெல்லாம் இரும்பு கட்டில் இருக்கும்னு நம்புறேன். அந்த இரும்பு கட்டில்ல தகப்பனும் மகனும் படுத்து இருக்கிறார்கள், நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அவங்க எந்த பக்கம் தலை வச்சிருக்கிறாங்களோ அந்த பக்கம் அப்படியே உடஞ்சி உள்ள விழுந்துருச்சு. அந்த மேல இருந்த கம்பி அவங்க கழுத்து மேல அமுக்கி அந்த இடத்துல உயர்வேச்சு. நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனா காலைல அவங்க எலும்பல. காலைல தாயார் எல்லா வேலையும் முடிச்சுட்டு, என்ன உள்ள தூங்கி கிடந்த 2 பேர் வெளியே வரலையேன்னு கதவை திறந்து பார்த்தா உள்ள
சடலமாய் கிடக்கிறார்கள். அப்படியே அந்த இரும்பு கரெக்டா கழுத்துல பட்ட உடனே அவங்களால கத்தி இருக்க கூட முடியாது. யாராவது ஒரு ஆள் காப்பாற்றப்பட்டிருந்தா கூட இன்னொரு ஆள் டக்குன்னு என்ன செஞ்சிருப்பாங்க? காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. பாருங்க, இன்றைக்கு மரணம் எப்படி நேடுதுன்னே தெரியாது. நம்முடைய பாதுகாப்பிற்காக நாம் செபிக்க வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தின் பாதுகாப்பிற்காக நாம் செபிக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம். இங்கே யாபேஸ் ஜெபிக்கிறார், ஆண்டவரே உமது கரம் என்னோடு இருப்பதாக, உம்முடைய கரம் என்னை பாதுகாப்பதாக என்று சொல்லி தன்னுடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிறார். நாமும் கூட, ஆண்டவரே உம்முடைய கரத்தினால என்னை தாங்கிக்கோங்கப்பா, உம்முடைய கரத்தினால என்னை ஏந்திக்கோங்கப்பா, எந்த ஒரு ஆபத்துக்கும் விபத்துக்கும் என்னை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பாதுகாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கடைசியாக இந்த யாபேஸ் ஜெபிக்கிறார், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். பாருங்க, இந்த அநித்தியமான உலகத்துல பிசாசானவன் யாரை வஞ்சிக்கலாம் என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். யாருடைய வாழ்க்கையில தீமையை கொடுத்து, யாருடைய வாழ்க்கையில தீமையான காரியங்களை பார்க்க செய்து பாவத்திலே விழ வைக்கலாம் என்று சொல்லி எத்தனித்து கொண்டிருக்கிறான். பிசாசானவன் கொடுக்கிற தீமைகளுக்கு என்னை விலக்கி பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லி செபிக்கிறார். இந்த அம்மா யாபேஸ்க்கு என்ன பெயர் வைக்கிறாங்க? துக்கத்தின் மகன் என்று பெயர் வைக்கிறார்கள். ஆண்டவரே, தீமைகள் எனக்கு வந்து என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை பாதுகாத்து கொள்ளும். ஒருவேளை உலக மனிதர்கள் எனக்கு தீமை செய்வார்கள் என்று சொன்னால் அந்த தீமையின் நிமித்தமாக நான் துக்கப்படாதபடிக்கு என்னை பாதுகாத்து கொள்ளும். பாருங்க, இன்னைக்கு யாரையுமே நம்ப முடியல. ஆண்டவரே, மனிதர்களிடமிருந்து இவர்கள் கொடுக்கிற தீமையில் இருந்து என்னை பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லி இவர் செபிக்கிறார். ஒருவேளை நான் ஒரு முடிவு எடுப்பேன் என்று சொன்னால், நான் ஒரு புதிய திட்டங்களை வகுப்பேன் என்று சொன்னால், அந்த திட்டங்கள் மூலமாக வருகிற தீங்கில் இருந்து என்னை பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லி இவர் செபிக்கிறார். பாருங்க, இந்த ஜெபத்தை அவர் செஞ்சு முடிச்ச உடனே அதே வசனத்துல அவருக்கு பதில் கிடைக்குது. பாருங்க, பின்பகுதியில் வாசிக்கிறோம், அவன் வேண்டி கொண்டதை தேவன் அருளினார். பாருங்க, இந்த யாபேசின் ஜெபம் எவ்வளவு முக்கியமான ஜெபம் என்று பாருங்கள். முதல்ல அவர் சொல்றாரு, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். இந்த யாபேசை போல ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்த உடனே இந்த ஜெபத்தை நாம் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து தாங்கி ஏந்தி வழி நடத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த யாபேசை குறித்து வேற எந்த நிகழ்வும் வேதத்தில் எழுதப்படலை. ஆனால் இவருடைய ஜெபம் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யாபேஸ் ஒரு சுயநலமான ஜெபம்னு சொல்லலாம். இவர் தேசத்திற்காக ஜெபிக்கல, ஜனங்களின் ரட்சிப்புக்காக ஜெபிக்கல, தனக்காக, தன்னுடைய குடும்பத்தின் பாதுகாப்பிற்காக, தன்னுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக அவர் ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தின் மேல் கடவுள் பிரியம் வைத்ததுனாலதான் ஆண்டவர் அடுத்த வினாடி என்ன செய்யறாரு? பதில் கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்லாம ஆண்டவருக்கு பிரியமான ஜெபமா இந்த ஜெபம் இருந்ததுனாலதான் வேத புத்தகத்துல இவருடைய ஜெபம் எழுதப்பட்டிருக்குது. இந்த யாபேசை போல நாமும் ஆண்டவரிடத்துல ஒவ்வொரு நாளும் இந்த காரியத்தை சொல்லி செபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை வழிநடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த தாய் அந்த மகனுக்கு என்ன பெயர் வச்சாங்க? யாபேஸ், துக்கத்தின் மகன் பெயர் வச்சாங்க. நான் சொன்னேன் 9, 10 2 வசனத்துல தான் இவரை குறித்து வாசிக்கிறோம். துக்கத்தின் மகனா இருந்த இந்த யாபேசை குறித்து ஆண்டவர் எப்படி அறிமுகப்படுத்துறாருன்னு சொன்னா 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அந்த தாய் கொடுத்த பெயர் என்னது? துக்கத்தின் மகன். அந்த ஆண்டவர் கொடுத்த பெயரை பாருங்க, தன் சகோதரர் எல்லாரை பார்க்கிலும் இந்த யாபேஸ் கனம் பெற்றிருந்தான். நான் அவனை ஆசீர்வதித்திருக்கிறேன், நான் அவனுடைய எல்லையை பெரிதாக்கி இருக்கிறேன், அவனை பாதுகாத்திருக்கிறேன், தீங்கு அவனை அணுகாதபடிக்கு நான் அவனை பாதுகாத்திருக்கிறேன் என்று சொல்லி அவனை பார்த்து சொல்லுகிறார், யாபேஸ் தன் சகோதரர் எல்லாரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான்.
யாபேசை போல நாமும் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மையும் கனத்துக்குரிய பாத்திரமாய், ஆசீர்வாதத்திற்குரிய பாத்திரமாய், அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமாய் எடுத்து பயன்படுத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு இந்த வசனத்தை நல்ல மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த யாபேசை போல ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்திருந்து இந்த வசனத்தை சொல்லி நாம் செபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் யாபேசை பாதுகாத்த தேவன், யாபேசை உயர்த்தின தேவன், யாபேசை கனப்படுத்தின தேவன் நம்மையும் உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்து அழகு பார்க்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். தேவன் தாமே திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.